பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் மாறாதவைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 16 லூக் காஸ்பல் சாப்டர் 4 verse 16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வழக்கத்தின்படியே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள். வழக்கத்தின்படியே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு போகிறார். இப்பொழுது அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். அநேகர் மத்தியிலே அவர் பிரபலமாக இருக்கிறார். எல்லாரும் இயேசுவை வேண்டிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலே ஓய்வு நாள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நியாயப்பிரமாணத்திலே ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. அதை அவர் ஆசரிக்கிறார். வழக்கத்தின்படியே என்று அந்த ரேமா, அந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுது. அது வழக்கத்தின்படியே என்றால் இயேசு தாம் வாழ்ந்த நாட்களில், மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கூட, அதாவது அவருடைய நாட்களிலே ஓய்வு நாள் சனிக்கிழமை, ஒரு ஓய்வு நாளை கூட அவர் மிஸ் பண்ணதே இல்லை. எல்லாமே தேவ சமூகத்தில் தான். இந்த ஆண்டில், இந்த 3வது மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். சில காரியங்களை வழக்கமாக்க வேண்டும். We should make it a habit. சில காரியங்களை நம்ம திருப்பி செய்யும்போது அது வழக்கமாகும், அது பழக்கமாகும். It becomes your habit. அப்போ இது வழக்கமாக பழக்கமாக அவருக்கு மாறுறதுக்கு காரணம் என்ன? நார்மன் வின்சென்ட் பீல் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்லுகிறார்: sow a thought, reap an action. ஒரு நல்ல சிந்தனையை விதைங்க, அது செயலாக மாறும். sow an action, reap a habit. அந்த செயலையே திருப்பி செய்யுங்க, அது உங்கள் பழக்கமாகும். இப்போ நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு ஆயத்தமாகிற வேளையில் அந்த ஆலயத்துக்கு வர்றதை வழக்கமாக்குறதுக்கு என்ன செய்யணும்னா, நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ அது நம்முடைய செயலாய் மாறும். எப்பொழுது அந்த செயலை திருப்பி செய்கிறோமோ அந்த நேரத்தில் சரியாக தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துடும். காலை 5 மணி சர்வீஸா, வழக்கமாக 5 o'clock என்னுடைய பாதங்கள் 4:45 தேவ சமூகத்தில் நிற்கிது. இதை நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்ச ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது இது உங்களுடைய வழக்கமாயிடும். உங்களையும் இந்த நல்ல காரியத்தையும் பிரிக்கவே முடியாது. இயேசு அப்படிதான் 12ஆம் வயதிலே வேதபாரகரோடு உட்கார்ந்துருந்தார் அல்லவா? அது அவருடைய வழக்கமாக மாற்றிட்டாரா? பிதாவின் ஆலயத்தில், அந்த ஜெப ஆலயத்தில் ஓய்வு நாள்னா அது சொந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், சொந்தக்காரங்களாம் பார்க்கணும். அநேகர் இயேசுவை பார்க்க வருவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், பார்ட்டி இருக்கும், நல்லது கெட்டது இருக்கும். இது எது இருந்தாலும் அது செகண்டரி, பின்னால் வச்சுருவார். என் வழக்கம் ஜெப ஆலயத்தில் என் தேவனோடு. இந்த காலவேளையில் உங்கள் வழக்கம் என்ன? ஆலயத்துக்கு வர்றது உங்கள் வழக்கமாக மாறி இருக்கா சிஸ்டர்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றது உங்கள் வழக்கமாக மாறி இருக்கா பிரதர்? ஏதாகிலும் ஒரு சாக்கு சொல்லி குடும்ப ஃபங்க்ஷனு, உறவுகளுக்கான ஃபங்க்ஷனு, யாரையாச்சும் அந்த நாளில் பார்க்கணும், ஏன் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு, இப்படி போகிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மத்தியில் உங்களால் சொல்ல முடியுமா இந்த காலை வேளையில்? இல்லை. எதுவானாலும் ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள், என் தேவனுடைய நாள், என் பாதங்கள் என் தேவனுடைய ஆலயத்திலே நிற்கும். தாவீது சொல்கிறான்ல, எருசலேமே என்னுடைய பாதங்கள் உன்னுடைய வாசல்களிலே நிற்கலாயிற்று. உங்களால் சொல்ல முடியுமா? வழக்கப்படுத்துங்க. பவுல் சொல்கிறாரு பாருங்க, ஆற்றங்கரை ஓரத்தில் சாயங்கால நேரத்தில் அவருடைய வழக்கம் என்ன தெரியுமா? வழக்கத்தின்படியே அங்கு கூடியிருந்த ஸ்திரீகளுக்கு இயேசுவை பற்றி அறிவித்து ஜெபம் பண்ணினோம். ஆம், அப்படிதான் பிலிப்பு பட்டணத்திலே
அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஞாயிற்றுக்கிழமையில் வழக்கமாக கைப்பிரதி கொடுக்கறது, வழக்கமாக மருத்துவமனை ஊழியத்துக்கு போகிறது, வழக்கமாக ஒரு 2 பேரை விசாரிக்கிறது, வழக்கமாக போய் யாருக்காச்சும் ஒரு சத்தியத்தை சொல்கிறது ஏன் ஆகக்கூடாது? இது உங்கள் வழக்கமாய் ஆகும்போது பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நம்மை வழக்கத்திற்கு கொண்டு வருவோம். எப்பயாச்சும் ஒரு நாள் ஒரு சீசனல் பேர்டு மாதிரி வந்துட்டு போகிறதில்ல. எப்போதும் என்னாலும் ஏன் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இந்த உலகத்தில் நமக்கு வேறு என்ன மேன்மை பிரதர், வேறு என்ன மேன்மை சிஸ்டர்? எதை இந்த உலகத்தில் செய்தாலும் அது இந்த உலகத்தில் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போகுமே. நித்தியத்திற்காக நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசமும் அது நமக்கென்று வாழ்வு தரும். வழக்கமாக்குவோமா? பவுலை போல, இயேசுவை போல அந்த வழக்கம் நம்மை உருவாக்கும். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலே கொடுத்த ரேமாவின்படி உம்முடைய ஆலயத்தின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள் இயேசுவை போல எங்களுக்கு வழக்கமாகட்டும், அது பழக்கமாகட்டும், அதனுடைய பிள்ளைகளுடைய சிந்தனையில் இருக்கட்டும், செயல்பாடுகளுக்கு வரட்டும். அதை திருப்பி திருப்பி செய்து அதை வழக்கமாக்கிக் கொள்ள உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம்முடைய காரியங்களையும் விட்டு உம்முடைய பிள்ளைகள் பிரியாதபடிக்கு ஆண்டவரே, யாரெல்லாம் பிரதிஷ்டை பண்ணாங்களோ அந்த பிரதிஷ்டையில் உண்மையாக இருக்க இது வழக்கமாக மாறட்டும். சுவிசேஷ பணி வழக்கமாக மாறட்டும். ஆண்டவரே, சபையில் இருக்கிறவர்களை விசாரிப்பது வழக்கமாக மாறட்டும். ஆண்டவரே, உலகத்தின் ஜனங்களுக்கு உம்மை அறிவிப்பது வழக்கமாய் மாறட்டும். கர்த்தர் அதை செய்கிறபடியால் கோடான கொடி ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆயத்த நாளாக இருக்கிறது. அது வழக்கமாக கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆலயத்திலே சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.